ஒரு குரங்கு 9 வருஷம் ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பார்த்துச்சுன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. சவுத் ஆப்பிரிக்கால ஒரு குரங்கு என்ன பண்ணியிருக்குன்னா, 9 வருஷம் ரயில்வேல வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஏன் அவங்க அங்க வேலை பார்த்தாங்கன்றது வந்து சொல்றேன் கேளுங்க. 1818ல ஜேம்ஸ்ன்றவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கால வந்து வேலை செஞ்சிருக்காங்க ரயில்வே இதுல. அப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, அவர் வந்து ஒரு ட்ரெயினை விட்டு இன்னொரு ட்ரெயினுக்கு இப்படி தாவி இருக்காரு. அப்ப தாவும்போது அவர் கால் உடைஞ்சு அவருக்கு அங்கேயே கால் வந்து போயிருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அவர் வந்து வேலையை தூக்காம அவர் வந்து சிக்னல் ஆப்ரேட்டருக்கு மட்டும் சும்மா அவரால் நடக்க முடியாதனால சின்ன சின்ன வேலை செய்யறதுக்கு மட்டும் அவங்க வந்து வச்சிருந்துருக்காங்க. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்துட்டு காய்கறி இந்த மாதிரி அங்கங்க இருக்கிற வேலைலாம் பார்க்கும்போது காய்கறி வாங்குறதுக்காக மார்க்கெட் போயிருக்காரு. அப்போ போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க, வந்து ஒரு குரங்கு வந்து காய்கறி கடையில் வந்துட்டு எல்லா வேலையும் எடுத்து இப்படி காய் எடுத்து வைக்கிறது, தள்ளி வைக்கிறது, ஒருத்தர் சொல்றதெல்லாம் வந்து அந்த குரங்கு செஞ்சிருக்கு. இதை பார்த்து அவர் ஆச்சரியம் அடைந்து அவர் வந்து அந்த குரங்கை வாங்கிட்டு போய் தனக்கு எல்லாம் நம்மளது அம்மா தான் இப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு தன்னை பார்த்து தனக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த குரங்கு வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி அந்த குரங்கு வந்து இவர் சொல்றது எல்லாமே கேட்கும். இவரை தள்ளுவண்டியில் வச்சு தள்ளிட்டு போறது, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு அந்த ஜேம்ஸ், இவரோட வேலையுமே மொத்த வேலையுமே அந்த சின்ன சின்ன வேலையை கூட அந்த குரங்கு கிட்ட கொடுத்துட்டாரு. இந்த குரங்கு எல்லாமே பண்றது, அந்த ஆப்ரேட் பண்றது, சிக்னல் ஆப்ரேட் பண்றது எல்லாமே. இது அந்த ட்ரெயின்ல ஒரு போகும்போது ஒரு லேடி பார்த்துட்டு, ஏன்னா ஒரு குரங்கு கிட்ட போய் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ண ஆஃபீஸர் பண்ணியிருக்காங்க. தெரியாம அந்த குரங்கு வந்து பார்த்துருக்கும் போது அந்த குரங்கு வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணிருக்கு. சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க ஹெட்டே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஹெட் வந்து அந்த குரங்குக்கு வந்து எல்லா வேலையுமே கொடுத்துருக்காங்க. நீயே இது எல்லாமே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சம்பளம், உனக்கு சாப்பாடு எல்லாமே நாங்கள் நல்லா பண்ணி தரோம், உங்க கவர்மெண்ட்லேருந்து என்ன கிடைக்கும்னு கிடைக்கும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த குரங்குமே 9 வருஷமா அந்த வேலையை பார்த்துருக்கு. இது வரைக்கும் அந்த 9 வருஷத்துல ஒரு சின்ன தப்பு கூட அந்த குரங்கு பண்ணதுங்க. அந்த அளவுக்கு செம்மையா எல்லா வேலையும் நீட்டா பண்ணியிருக்குமா, ஒரு மனுஷன் கூட இந்த அளவு பண்ணியிருக்க மாட்டாரு, அந்த அளவு பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கவர்மெண்ட்டே அந்த குரங்குக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நாளடைவில் என்ன இருக்குன்னா, கொஞ்சம் வருஷம் அந்த குரங்குக்கு வந்து ஒரு நோய் வந்து அந்த குரங்கு வந்து இறந்து போச்சு. ஸோ அது என்ன பண்ணிருக்காங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா கவர்மெண்ட் வந்து அந்த குரங்கு இவ்வளவு தூரம் நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு சேவை பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மியூசியம்ல வந்துட்டு அந்த குரங்கோட மண்டவோட வந்து இன்னமும் மக்கள்லாம் வந்து பாக்குற மாதிரி அந்த மியூசியத்துல வந்து அந்த குரங்கோட மண்டவோட வந்து எடுத்து வச்சிருக்காங்க.